குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஈஸியான முறையில் தயிர் வடை எப்படி போடுறதுன்றதை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவை ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டிப்ஸு நிறைய இருக்குங்க. நார்மலாக ஆஸ் யூஷுவலாக நம்ம உளுந்து வடைக்கு என்னென்ன போட்டு உளுந்து வடை செய்கிறோமோ அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட வேண்டியதாங்க. இது அன்றைக்கே செஞ்சாலும் சரி, இல்லை நாள் செஞ்ச வடை மீதியாக இருந்து நம்ம போடுறதா இருந்தாலும் சரி, நாள் செஞ்ச வடைன்னா அந்த சூடு ஆறுனதையும் நம்ம பேக் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோன்னா அடுத்த நாள் காலையில் எழுந்ததையும் நல்லா ஜில் தண்ணியில் அந்த வடையை கொஞ்சம் டிப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டுட்டு நல்லா ஒண்டை புளியாத முக்கால்வாசி பிழிஞ்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிடணுங்க. இது ஒண்டை புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது. நல்ல தண்ணீரில் குளிர்ந்த நீர் குடிக்கிற தண்ணியில் டிப் பண்ணி எடுத்தாலே போதும். நீங்கள் எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வீடியோவில் பார்க்குற மாதிரி எடுத்து வச்சுக்கிடுங்க. நல்லா கெட்டியான தயிர் தாளிச்சுக்கிடுங்க. தாளிக்கிறதுக்கு வேறு எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். கடுகு, உளுந்த பருப்பு, வரமிளகா இது மட்டும் போட்டாலே ரொம்ப ருசியாக இருக்கும். சீரகம் போடணுன்றவங்க கொஞ்சமாக போடுங்க. இது தாளித்த தயிர் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த புழிஞ்சு எடுத்து வச்ச வடையை ஒன்றொன்னா இந்த தயிரில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திருப்பி போட்டுருங்க. உங்களுக்கு முன்னாடி பின்னாடி 2 இடத்துலையும் நல்லா தயிர் ஒட்டுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 1 ஹவர் இந்த வடை இந்த தயிரில் நல்லா டிப் ஆகி உங்களுக்கு நல்லா ஊறி அருமையாக இருக்கும். 1 ஹவர் கழித்து நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே டெக்கரேஷனுக்கு நீங்கள் என்ன தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம், கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம், இல்லை கொத்தமல்லி தூவிக்கலாம். எது வேணுமோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை தூவி காராபூந்தி போட்டு நீங்கள் சர்வ் பண்ணினீங்கன்னா நல்லா அருமையான தயிர் வடை ஈஸியஸ்ட் வேல உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. தயிர் வடைக்குன்னு நீங்கள் வடை சுடணுன்ற அவசியம் இல்லை. வடை சுட்ட வடையில் ஒரு 10 வடை எடுத்து வச்சிங்கன்னா அது தயிர் வடையாகவும் ரெடி பண்ணிக்கிடலாம். ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, திடீர் கெஸ்ட்டு வந்துட்டாங்க, 2 டைப் ஆஃப் வடை நீங்கள் வைக்கிறதுக்கு ரொம்ப அருமையான மெத்தடில் உங்களுக்கு இந்த வீடியோ அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.